இந்த செவ்வாய் என்றால் என்ன அப்படிங்கிறது நம்ம பார்க்கிற பொழுது குறிப்பா பாருங்க, ஒரு லக்கணத்திலிருந்து 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த 5 இடங்களில் இருந்தால் அது செவ்வாதோஷம். இது முதல் தரமான செவ்வாதோஷம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. உங்க லக்கணம் எதுவோ அந்த லக்கணத்தின் அடிப்படையில, லக்கணத்திலே இருந்தாலும் கூட தோஷம்னு சொல்லப்படுது. இருந்தாலும் அது பெரிய விஷயம் இல்லை. ஆனால் கோபதாபம் வரும், டென்ஷன் வரும், ஆதிக்கம், ஆணவம், அதிகாரம் இதெல்லாம் வரும் கண்டிப்பா. அவர் தான் கோபக்காரருங்கிறது. அது செவ்வாய் ஆதிக்கம்னு கூட சொல்லுவாங்க. அவருக்கு கண்டிப்பா வரும். இது ஒரு பக்கம். ஆனா 2ஆம் இடம், 4ஆம் இடம், 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம் என்பது தோஷத்தை தரக்கூடியது அப்படின்னு சொல்லப்படுது. எதுல? திருமணத்துக்கு பிறகு. அப்ப திருமணத்துக்கு பின்னாடி இந்த செவ்வாய் வேலை செய்யுது அப்படின்னா அந்த 2ஆம் இடத்துல இருந்தால் அது வாக்குஸ்தானம், பேச்சு. அப்ப இந்த பேச்சுல கடுமை தெரியும் அப்படிங்கிற ஒரு நிலை. 4ஆம் இடத்துல இருந்தா அது வண்டி, வாகனம், அசையா சொத்துக்கள், செல்ல பிராணி, தாய் வழி உறவு, இந்த இடம். அப்ப 4ஆம் இடத்துல சுகம்னு இருக்கு. இப்போ இந்த திருமணத்துக்கு பின்னாடி பாதிக்கக்கூடியது சொத்து சுகம், அதை விட்டுறலாம். செல்ல பிராணியை விட்டுடலாம், வீடு மனையை விட்டுடலாம், அது பிரச்சனை இல்லை. நமக்கு தேவை சுகம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா,